அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது ஒரு சில விஷயங்களை நிகழ்த்தி தரக்கூடிய பொற்காலமாக மாறப்போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் இந்த 7 நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களையும் சாதகமான விஷயத்தையும் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார், மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மேலும் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மகரம், கும்பம், மீனம், மேஷம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது புதன் பகவான் தாங்க. ஸோ அந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி நேயர்கள் தான். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு இந்த 7 நாட்களில். இதனால் கடினமான வார்த்தைகளை எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாதீங்க. அதாவது உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடத்துல நீங்கள் கடினமான வார்த்தைகள், அதாவது கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தங்களை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலுமே, கெட்ட வார்த்தை தான் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒருத்தங்களை ரொம்ப ரொம்ப மனம் வேதனைப்படும் அளவுக்கு நீங்கள் வார்த்தைகளை விடுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 7 நாட்களில் கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அலட்சிய போக்கில் சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுவீங்க. அதாவது சூரிய பகவானுடைய 10வது இடத்தில் அமர்வதால் நீங்கள் அலட்சியமாக நிறைய விஷயம், அதாவது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த விஷயங்களை நழுவ விடுவீங்க. மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் கண்டிப்பாக சந்திர பகவானால் உங்களுக்கு உருவாக போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்களின் உள்குத்து வேலையால் குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகும். மனைவியின் மனதுக்கு இதமாக நடந்து கொள்ளுங்க. மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் 11வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் வியாபாரம் அடையும். அது மட்டும் இல்லாமல் திடீர் பொருளாதார வரவு திக்குமுக்காட வைக்கும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 9ஆம் இடத்தில் அமர போகிறாரு. இதனால் மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பீங்க. உங்களால் அவங்க ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. தங்க நகைகள் வாங்குவதற்கு சீட்டு கட்டுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் 11வது இடத்தில் அமர்வதால் சினிமா துறையினர் சிக்கலை சந்திப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறையும். மேலும் சனி பகவான்
பகவான் உங்கள் ராசியில் வந்து 6ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர போகிறாரு. இதனால் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியில் செலவு அதிகரிக்கும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல இந்த 7 நாட்கள் அமர்வதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நடக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் 1ஆவது இடத்துல அமர்வதால் கடன் வாங்கி செலவு செய்து கஷ்டப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து கேது வந்து 1ஆவது இடத்துல இருக்க போகிறனால தான் நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் செலவை வந்து கட்டுக்குள் வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த 7 நாட்களில் மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திர ஸ்தானத்தில் ராகு, அஸ்தமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் குரு, சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இதனால் இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி அடையும், தொழில் மேன்மை அடைவதற்கான வழிகள் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேன்மை கிடைக்கும், மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும், சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் திருப்திகரமான நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிக அளவில் காணப்படும். குடும்ப விஷயங்களை 3ஆவது நபரிடம் பேசாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனதில் சந்தோஷம் பிறக்கும். எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து முன்னேறி செல்வீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் ஆகியவை இரண்டுமே உயரக்கூடும். திறமைகள் அனைத்துமே வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் பிறக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் வரவுக்கேற்ற செலவுகள் காணப்படுங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து யோசிப்பது ரொம்ப நல்லது. எதிர்ப்புகள் குறையும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் அதிக அளவில் காணப்படும். பாடங்கள் படிப்பதில் வேகம் இருக்கும். அடுத்தவர்களால் உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த பிரச்சனைகள் கூட இந்த 7 நாட்களுக்கு பிறகு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வீங்க. மேலும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் பேச்சில் நிதானத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அது தள்ளி வையுங்க. மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனைவரிடமும் வெட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குழப்பத்தின் காரணமாகவே நீங்கள் பல முடிவுகளை தவறாக எடுப்பீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, பணிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழப்பத்தின் காரணமாக நிறைய விதமான பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களின் நம்பிக்கைக்கு கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை துணைக்கு வைத்துக்கொள்வது மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை 1, 2 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு உடல்நிலை குறைவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் அந்தந்த டைமுக்கு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வேலைப்பளு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதனாலேயே உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக கொடுங்க. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக வேலையும் இருக்கணும், உணவும் இருக்கணும். ஸோ பார்த்து சாப்பிட்றதுக்காகவே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தக்க நேரத்தில் உணவு அருந்த முடியாமல் அதனால் வயிறு உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, முக்கியமாக என்ன விஷயங்கள் அவங்க செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு என்பதை பற்றி
முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.